இந்த எபிசோடில் நாம பாரி இளவரசன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஜமா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சேத்தன் நடத்தும் தெருக்கூத்து குழுவில் திரௌபதி வேடம் நடந்து வருபவர் பாரி. இவருக்கு ஒரு நாளாவது அர்ஜுனன் வேடம் அணிய வேண்டும் என்ற தீராத ஆசை இருக்கு. ஆனால் பாரி அர்ஜுனன் வேடம் அணிவதற்கு கூத்து வாத்தியார் சேத்தன் தடையா இருக்காரு. பாரி சேத்தனின் மகளான அம்மு அபிராமிக்கும் சின்ன வயதிலேயே காதல் இருந்து வருது. ஒரு கட்டத்தில் பெண் கேட்டு சேத்தன் வீட்டுக்கு தனது தாயுடன் போறாரு பாரி. பெண் தர மறுத்ததுடன் அவரை அவமானப்படுத்தி அனுப்புறாரு சேத்தன். எதிர்ப்பை மீறி அம்மு அபிராமியை பாரி திருமணம் செய்தாரா, தெருக்கூத்து குழுவில் அர்ஜுன் வேஷம் போட்டாரா? இதாங்க இந்த படத்தோட மீதி கதையே. நீண்ட கூந்தல், பெண்களுக்கே உரிய எளிய நடை மற்றும் பேச்சு மொழியுடன் பாரி படத்தில் கல்யாணம் என்ற கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்காரு. உடல் மொழி சிறப்பாக செய்து கைத்தட்டல் வாங்கியிருக்காரு. குறிப்பாக கிளைமாஸ் காட்சியில நிகழ வைத்தும் இருக்காரு. கூத்துவாத்தியாராக சேத்தன் வில்லத்தனத்தில் மிரட்டி இருக்காரு. இவரும் பாரியும் போட்டி போட்டு படத்தில் நடிச்சிருக்காங்க. பாரி திருமணம் செய்து கொள்ள வலியுறுத்துவதிலும் காதலுக்காக தந்தை சேத்தனை எதிர்ப்பதிலும் அம்மு அபிராமி கவனக்கே வச்சிருக்காங்க. பூனைக்குமார் கதாபாத்திரத்தில் வசந்த் மாரிமுத்து மற்றும் நாடகம் அனுபவமுள்ள நடிகர்கள் தங்களது யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. கோபாலின் ஒளிப்பதிவு மண்மனம் மாறாமல் படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். கதைக்கேற்ற இசையை கொடுத்திருக்கிறார் இசையமைப்பாளர் இளையராஜா. இவரது பின்னணி இசை படத்திற்கு பெரிய பலமாக அமைச்சிருக்கு. நடிப்பது மட்டுமில்லாமல் ஒரு இயக்குநராக தெருக்கூத்து கலைஞர்களின் வாழ்வியலை அப்படியே படமாக கொண்டு வந்துள்ளார் பாரி இளவரசன். இரண்டாம் பாதியின் நீளத்தை சுருக்கியிருக்கலாம் தோணுது. தமிழகத்தின் தெருக்கூத்து கலையை அழுத்தமாக சொல்லியதற்கு இயக்குநருக்கு பாராட்டுக்கள்.